ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம். இப்போ வரப்போகிற இந்த பை எலெக்ஷன் இருக்கு இல்லையா, தாவேக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ அக்ரெசிவாக நிறைய வேலைகள் பண்ணுறாங்க. தாவேக்கா செய்யக்கூடிய விஷயங்களை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றத பை எலெக்ஷன் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா நான் பொதுவாக கருத்து கணிப்புகளை நம்ப மாட்டேன் கேப்ரியல், பல நேரங்கள் அதை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ராஜநாயகம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து ஒரு 2 வாரம் முன்னாடி வெளியிட்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு வாக்களித்த, விஜய் முதலமைச்சராகணும்னு விசிலுக்கு வாக்களித்த 100 பேரில் 28 பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவசரப்பட்டுட்டோமா இல்லை தப்பாக முடிவெடுத்துட்டோமான்னு ஒரு யோசனைக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னார். நம்பரை மறந்துடுங்க, எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது. ஒரு 10 பேர் அதை நினைச்சாலும் விஜய்க்கு அது நல்லதில்லை. ஓட்டு போட்டவங்க 50 நாள் முடிகிறதுக்குள்ளேயே இந்த அதிருப்தி வர்றது நல்லதல்ல. 4.5 வருஷம் 4வது வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் தொடங்குற போது வர வேண்டிய அதிருப்தி இது. ஆன்டி இன்கம்பன்சி 50 நாளில் வருதுன்னா தப்பு எங்கேயும் நடக்குதுன்னு வெக்கமே இல்லாமல் விஜய் ஒத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்தினார்னா நீண்ட கால அரசியலுக்கு விஜய்க்கு அது நல்லது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு நீங்களே பூசி முழுகிட்டீங்கன்னா ஆபத்து ரொம்ப தூரத்தில் இல்லை. இந்த 60 நாள் அப்படின்னு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா தினசரி நடக்கிற காட்சிகளை பார்க்குறாங்க. சம்மந்தப்பட்டவன் தாவேக்காரனா இருக்கிற ஜெயலலிதா அதனால இரும்பு பெண்மணின்னு சொல்கிறோம். ஊழல்வாதி ஜெயலலிதாவை, ஊழலுக்காக சிறை சென்ற ஜெயலலிதாவை திருப்பி முதலமைச்சராக்குற அளவுக்கு எதுக்கு அவங்க மக்கள் முன் வந்தாங்க? தவறுகளுக்கு எதிராக அவர் எடுத்த நடவடிக்கைகள், காட்டிய வேகம், காட்டிய உறுதி தான் அதுக்கு காரணம். ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ தொடர்புபடுத்தி பாலியல் குற்றச்சாட்டு ஏதோ வருது, அவர் போய் பண்ண சொல்ல குற்றவாளிகளுக்கு துணை போனான்னு ஏதோ குற்றச்சாட்டு வச்சுக்கிறேன். அது விசாரிக்கிறதுக்கு ஒரு டீம் அனுப்பிச்சேன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? அப்போ ஒரு மாரல் ஃபியர் எப்படி மற்ற எம்எல்ஏக்களுக்கு வர வைப்பீங்க? டெய்லி நிகழ்ச்சி நடந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கும் தாவேக்காவுக்கு சம்மந்தம் இல்லை. தார்மீக பொறுப்பு அரசுக்கு தான் இருக்கு. குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். எந்த ஆட்சியாக இருந்தாலும் நடக்கும். நான் இந்த ஆட்சி பொறுப்பு ஏற்கிறதுக்கு முன்னாடி விஜய் ஆட்சியிலும் தப்பு நடக்கும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடக்க தான் செய்யும். எவ்வளவு வேகமாக அதை நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க, தண்டனை வாங்கி கொடுக்குறீங்கன்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் விஜய் கொஞ்சம் சுலவாயிட்டார். தாவேக்கா அவரை கட்டுப்படுத்த தவறிட்டார். எந்த விஷயத்தில்? ஸ்கூலுக்குள்ளே போய் ரீல்ஸ் எடுக்கிறான். ஸ்கூலில் தாவேக்கா கொடியை நடுறான். அரசு பள்ளியில் போய் இந்த அக்கிரமத்தை அவர் வேடிக்கை பார்க்கலாமா? 1 மாதம் கழித்து புஷி ஆனந்த் அறிக்கை விடுறார். இந்த மாதிரி அர்த்தமற்ற அல்லது அதிகாரத்தை மீறிய வரம்பு மீறிய ஆய்வுகளை யாரும் பண்ணக்கூடாது. பண்ணின நாடுகள் 2 ஒன்றிய சார்ந்த கட்சியை விட்டே கூட நீக்கியிருக்கிறாங்க. இதை நீங்கள் முதல் வாரத்திலே தொடங்கியிருக்கணும் சார். ஊழலை விட ஆபத்தானது சார் அது. சிஸ்டத்தையே கெடுக்குறீங்க நீங்கள். ஏற்கனவே கெடுத்து வச்சிருக்காங்கன்னு ரஜினி அவரோட சொன்னார், சிஸ்டம் கெட்டு போச்சுன்னாரு. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். விஜய் அதை அனுமதிக்க விட. ரீல்ஸ் முகத்தை வந்து முதல்ல வெளியில் வரணும் சார். நான் திருப்பி அதெல்லாம் என்னை கொண்டு கோவப்படுத்தாது. என்னைய கடைசியில் அமைச்சர் 2 நாளாக பண்ணிட்டு தான் செஞ்ச காரியத்தை நியாயப்படுத்துறதுக்கு தப்பு மேலே தப்பு செய்கிறார் கீர்த்தனா. ஒரு அப்பாவி கிராமத்து பொண்ணு, நீங்களே கிராமத்து தொகுதி தான். சிவகாசிங்கிற பெரிய அப்படியே காஸ்மோபாலிட்டன் சிட்டிலாம் கிடையாது. சிவகாசிங்கிற ஊர் வேணா டவுனாக இருக்கலாம், சிட்டி ஆயிடுச்சு, மாநகராட்சி ஆயிடுச்சு. அந்த தொகுதி எடுத்து பக்கத்தில் இருக்கு, கிராம பகுதி. அது கந்தக பூமின்னு சொல்கிறோம், விருதுநகர் மாவட்டத்தை. ஒரு பொண்ணை ஏதோ இங்கிலீஷில் கேட்குறா, தெரியலன்றதுக்காக அந்த வீடியோ உலகம் முழுக்க பார்க்க வைக்கிறீங்களா? கேட்டால் அந்த ரீல்ஸை நான் எடுக்கலைங்கிறாரு. எதுக்காக ஊடகத்தினரை வகுப்பறைக்குள்ள கூட்டிகிட்டு போனீங்க? வெளியே நில்லுங்கன்னு ஒன்று அன்பா சொல்லியிருக்கணும். அவன் மீறிக்கிட்டு உள்ளே வந்தான்னா எந்த ஊடகத்தினா அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவங்களை வெளியே தள்ளுங்கன்னு சொல்லியிருக்கணும் சார். ஊடகத்துக்கு சேர்த்தா சார் நான் சொல்கிறேன். கொள்ளையார்னு கன்னத்தில் அறையிற மாதிரி எனக்கு அந்த நடவடிக்கை இருந்திருக்கணும். அதை வீடியோ எடுக்கலாம் மாதிரில. உங்கள் தங்கச்சி உங்கள் பொண்ணாக இருந்தால் நீங்கள் அதை ரசிப்பீங்களா சார்? ஆங்கிலம் தெரியாது, அவ்வளோ பெரிய குற்றமா? பெருமை சார். இன்னும் சொல்ல போனா அவள் கற்றுக்க போகிறான் அந்த பொண்ணு. நாளைக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்படி நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் பேசுகிற இங்கிலீஷை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்களா 2 நாளாக? அதுவும் தப்பு தான். நம்ம அமைச்சர் சார், பிடிக்குதோ பிடிக்கல, கீர்த்தனா நமக்கான தொழில்துறை அமைச்சர். உங்களுக்கு, எனக்கு, நமக்கு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவர் அவமானப்படுறதும் தப்பு தான். அடிப்படை எது? ரீல்ஸ் மோகம் தான். இப்போ புரியுதுங்களா எதுக்காக போதைங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன்னு? வேறு எந்த மதுபானத்திலும் இல்லாத போதை இந்த ரீல்ஸ் போதை. அதில் அவ்வளவு போதை இருக்கு. இதுல இருந்து வெளியில வரலைன்னா அரசுக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, இந்த சமூகத்துக்கு அதை விட சீர்கேடு வேற எதுவுமே இல்லை. இன்னும் ஒரு உங்களை கோவப்படுத்திடுறேன் சார். இந்த ரீல்ஸை பொறுத்தளவு ஏன் தாவேக்காவுக்கு தேவைப்படுது? திமுகவுக்கு தேவைப்படல, என்டிகேக்கு இல்லை. அவங்க அந்த கலாச்சாரத்திலேயே ஜெயிச்சிட்டதுனால இன்னும் அதுல இருந்து உடனே அப்படி சுவிட்ச், அது திரும்ப சொல்றோம், அதுவும் சுவிட்ச் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாவது வெளியில வரும். அது உண்மைதான். அது எங்க ஜெயிச்சாங்கன்னு எப்படி அதனால ஜெயிச்சாங்கன்னு நிச்சயமா அது மிகப்பெரிய உண்மை சார். அப்படி ஒரு ஆயுதத்தை நம்ம யூஸ் பண்ணா விட்டுன்னு திமுக உட்காந்து ஆய்வு பண்றாங்க சார். மக்களை போய் ரீச் பண்றது, நல்ல விஷயத்த சொல்லி உண்மைகளை சொல்லி ரீச் பண்ணுங்க. ரீல்ஸ் வேணான்னு நான் சொன்னது இப்படி இந்த மோகத்தினால வர ரீல்ஸ் தான். அறிவுரைகளை சொல்லுங்க. இப்போ கீர்த்தனாவை நான் இந்த ஒரு விஷயத்துக்கு மதிச்சேன்னா
இடையில எத்தனையோ பேட்டி கொடுத்தேன். தொழில்துறை முதலீடுகளுக்காக அவர் ஒரு ரீல் சொல்லிட்டார்ல, அதனால் விமர்சிக்கலாம், ரைட்? அவருடைய ஸ்டைல், அந்த ஸ்டைல்லேருந்து வெளியில் வர கொஞ்சம் நாள் ஆகும். இது பத்தாது, நம்ம நேரில் தான் போய் பேசணும் போல இருக்குன்னு வெளிநாடுகளுக்கு பயணம் போகணும்லாம் அடுத்தடுத்து வருவாங்கிற நம்பிக்கையில் அதை நான் விமர்சிக்கல கடுமையாக. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வாங்க, நல்ல விஷயங்களுக்கு ரீல்ஸை தொடர்ந்து பயன்படுத்துங்க. இந்த மாதிரி சொசைட்டிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தில் ஒரு மோகத்தில் போய் விழுந்து போதையில் விழுந்து அந்த ரீல்ஸை விட்டு வெளியில் வாங்க தான் நான் சொல்கிறேன். அறிவுரைகளை சொல்லுங்கள், அரசுடைய திட்டங்களை எடுத்துகிட்டு போங்க. ரீல்ஸ் மூலமாக என்ன ஸ்கீம் அறிவிச்சிங்க, இல்லை எத்தனை பேர் பயனடைகிறான் சொல்லுங்கள், ஒருத்தரை பேச வைங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் சார் ப்ளூடூத்து காதில் வச்சுருக்காரு சார். ஆய்வுக்கு போகிற அமைச்சர் காதில் எதுக்கு சார் ப்ளூடூத்து? எதுக்கு சார்? டைரக்ஷன் வருது, ஏதோ சொல்கிறாங்க, அது மட்டும் கேள்வி கேட்குறாரு, வைக்கிறார், செய்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? அது அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோ சார் இப்படி திரும்புங்க சார், இப்படி திரும்ப சொல்லுவான் போல இருக்கு, நமக்கு காதில் கேட்கல. என்ன சார் அக்கிரமம் அது? எங்கே கொண்டு போய் ஒரு மாண்புமிகு அமைச்சரை நிறுத்தியிருக்கு சார். அதே அமைச்சரை நான் கொஞ்சம் பிளான் பண்ணி திருப்பி பார்த்தேன். 2வது நிகழ்ச்சி 3வது நிகழ்ச்சிலாம் அடுத்த நாட்களில் காணாது. யாரோ சொல்லியிருப்பாங்க போல, ஐயா இப்படிலாம் போகக்கூடாது யாருன்னு. எங்கே போய் நிறுத்திருக்கு பார்த்தீங்களா? ரீல்ஸ் மோகம். ஏன்னா அந்த டைரக்ஷன் நடிக்கிறதா சார் அமைச்சர் வேலை? நிஜமாவே ஒரு ஆய்வு பண்ணணும் ஆசையோடு தான் போகிறாரு. கவனம் அதில் தான் இருக்கணுமே தவிர இங்கே என்ன அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, கேமரா ஆங்கிள் இப்படி திரும்ப, லைட்டிங் சரியில்லை சார், கொஞ்சம் இப்படி அப்படின்னா இதுக்காக போனீங்க? ஆய்வு நடத்த போயிருக்கீங்க சார், மக்கள் பிரதிநிதியா? அதைத்தான் நான் வேணான்னு சொல்கிறேன் சார். இப்போ ஒரு எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது பை எலெக்ஷன் தள்ளி போகிறது தாவேக்காவுக்கு நல்லதா கெட்டதா? அப்படி இல்லை, தள்ளி போனால் இந்த சூட்டோடு ஜெயிச்சு போடணும்னு தான் ஜெயிச்ச ஆளுங்கட்சி நினைப்பாங்க. தாவேக்கானில் எந்த கட்சியும் அப்படி தான் நினைப்பாங்க, அந்த மூடு அப்படியே இருக்கும் அப்படின்னு. அவங்க நினைச்சிருந்தா இல்லை இயல்பாக நடந்திருந்தா அன்னைக்கு வரைக்கும் 6 தொகுதி இருக்குது, 4 தொகுதி இருக்குது, 5 தொகுதி இருக்குன்னா அந்த 5க்கு அறிவிப்பு அன்னைக்கே வந்திருக்கணும். சட்ட ரீதியாக நிர்பந்தம் கிடையாது, அதுக்கு 6 மாதம் அவகாசம் இருக்குது. அரசியல் பின்னணி இருந்திருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இப்போ அதிமுகவில் பார்த்தோம்னா இன்னும் குழப்பங்கள் முடிந்த பாடு இல்லை. எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இன்னொரு சைடில் இப்போ அதிமுகவோட ஆலோசனை கூட்டத்தில் கூட டிடிவி தினகரன் அவர்களை கட்சியில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி, பிரிஞ்சு போனவங்களை சேர்க்கணுங்கிற குரல் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துனார். அப்பவே தஞ்சாவூர், இதே தஞ்சாவூர்லேருந்து வந்தவங்க ஐயா எல்லாரும் ஒன்றா ஆகணும், அதெல்லாம் பேசாதீங்க பண்ணாரு. இன்னைக்கு அந்த டோன் மாறி இருக்கு. இல்லைப்பா அவர் இன்னொரு கட்சியில் போய் சேர்றா இருக்காருப்பா அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாரு. காலத்தின் கட்டாயம் தான், பிரிந்தவர்கள் கூடுவது காலத்தின் கட்டாயம். அது சாதாரண ரிக்ஷா இழுப்போர் சங்கமாகட்டும், மிகப்பெரிய ஆண்ட அரசியல் கட்சி ஆகட்டும், எல்லாருக்கும் அது பொருந்தும். அண்ணன் தம்பிங்க குடும்பத்துக்கும் இது பொருந்தும். பிரிந்தவர்கள் கூடுவது இயல்பு தான், நல்லது தான். 2 பேரும் பிரிஞ்சிருந்து தனியாக என்னத்தை சாதித்திய? ஒற்றை தலைமையா இல்லை, இரட்டை தலைமையாக இருந்து ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு எடப்பாடி ஏதோ ஒரு அதிகார மையத்தில் இருந்த நாள் முதலாக இன்று வரை 50% வெற்றி அவர் பெற்றதே இல்லை. அதுக்கு அவர் மட்டுமே காரணம் அல்ல. இரட்டை தலைமையாக இருந்தபோது ஓபிஎஸ்க்கு அந்த பங்கு இருக்குது, சக அமைச்சர்களுக்கும் அந்த பங்கு இருந்தது. அப்போது தோல்வியில் பங்கெடுத்துக்கணும். ஆனால் நான் இரட்டை தலைமையை ஒழிச்சு ஒற்றை தலைமை ஆனாதாப்பா என்கிட்ட உறுதியாக நான் முடிவெடுக்க முடியும், இந்த இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போக முடியும் தான் அந்த தீர்மான வாசம் எடுத்து படிங்க. பொதுக்குழுவில் இரட்டை பதவியை ஒழிச்சிட்டு ஒற்றை தலைமையாக அண்ணன் எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக இந்த பொதுக்குழு தேர்ந்தெடுக்கணும்னு தீர்மானத்தை வாசிச்சுட்டு அந்த தீர்மானத்தின் மீது பேசின பேச்சுக்கள் எடுத்து படிங்க. அப்போதான் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போக முடியும், கட்சியை வலிமையாக கொண்டு போக முடியும், வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நடந்த எந்த தேர்தலையும் வெற்றி இல்லை. அந்த 60 தொகுதி ஜெயிச்சப்போ அண்ணன் பார்த்தீங்களா எப்படினாலும் 60 ஜெயிச்சார் பார்த்தீங்களா? ரைட்டா, உங்கள் நோக்கம் ஆட்சி பிடிக்கிறதான தவிர 60 ஜெயிக்கிறது இல்லைன்னு அப்பையும் சொன்னேன். இப்போ அந்த 60 47 குறைஞ்சி போச்சு, ஜெயிச்சுக்கிட்டே போகுது. இப்பயும் பிடிவாதம் பிடிச்சாருன்னா அதிமுகவுக்கு எதிர்காலங்கிறது கனவுல தான். அண்ணாமலை அவர்கள் பேரும் அடிபடுது, ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அது ஒரு அடிப்படையற்ற அர்த்தமற்ற வாதம். அண்ணாமலை வந்து தான் அதிமுக சீர்படுத்துற அளவுக்குலாம் இன்னும் அதிமுக அவ்வளவு ஒன்றும் இதா போயிடலாம். அங்கேயும் ஜாம்பவான்கள் நிறையவே. ஆனா ஏன் இந்த பேச்சு வருதுன்னு நினைக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் கொளுத்தி போட்டிருக்காங்க, எதையோ உள்ள ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு கொளுத்தி போட்டிருக்கிறாங்க தான் நான் பாக்குறேன். இது அண்ணாமலைக்கும் நல்லதல்ல, அதிமுகவுக்கும் நல்லதல்ல. இப்போ இப்படிதான் ரஜினியை கொளுத்தி போட்டாங்க, அதிமுக போய்ச்சார் போறா ரஜினின்னு அப்பவே சொன்னாங்க. நான் அப்பயே அதை முட்டாள்தனமான கருத்துனேன். ரஜினி அந்த தப்பை செய்ய மாட்டார், அப்படி அழைத்து வர வேண்டிய தவறை அதிமுகவும் செய்யாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ இந்த ஒரு 5 வருஷத்துல சூழல் ரொம்ப மாறி, குறிப்பாக இந்த லாஸ்ட் ஒரு 3 monthsல பெரிய அளவில் சூழல் மாறி இருக்கு. இப்போ ஒரு 4 years முன்னாடி பார்த்தோம்னா சசிகலா அவர்கள் டிடிவிலாம் பெரிய எதிரியாக இருந்தாங்க இபிஎஸ்க்கு. இன்னைக்கு புதுசாக நிறைய எதிரிகள் உருவாயிருக்காங்க, கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளில போயிருக்காங்க. சார் நான் தான் சொன்னேன், தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பேசணும்ல சார், அதிமுக இன்னொரு தோல்வி தாங்காது, தொண்டர்கள் தாங்க மாட்டாங்க. இன்னொரு தோல்வி எடப்பாடி தலைமையில் சந்தித்தால் அவருடைய தலைமை பதவியே கேள்விக்குறியாகும். இதே வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். எடுத்து நான் ரகசியத்தை தத்துவத்தை சொல்லலை, ஆனால் அப்படி ஆன மாதிரி தெரியலையே. ஆகவும் தானே சார் 17 பேரை வச்சுக்கிட்டு உங்களை விட்டு 30 பேர் வெளியே போனாங்க. எங்க ஆகலைன்னு சொல்றீங்க? எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக நடக்கவே இல்லை சார்.
எங்க நடந்துச்சு சொல்லுங்க? தேர்தல் முடிவுகள் வந்து முதல் நடவடிக்கை என்ன தெரியுமா? எல்லாரும் அந்தந்த ஊர்கள்லேருந்து கிளம்பி வந்து சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, அது முதலமைச்சராக போறவராகட்டும் இல்லை 10 தான் ஜெயிச்சாலும் அந்த 10 பேர் கூடி தங்கள் தலைவர் செயலாளர் கொறடாவை தேர்ந்தெடுப்பாங்க. அதிமுக இன்னைக்கு வரைக்கும் நடந்துச்சான்னு பாருங்க. அதுவே எவ்வளவு பெரிய அவமானம் சார் எடப்பாடிக்கு. எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்ட முடியல சார். அப்படி ஒரு கூட்டமே நடக்கலைங்கிறதுனால தான் அன்னைக்கு அது டிஸ்பியூட் ஆச்சு. சிவி சண்முகம் தலைமையிலான அணியும் எடப்பாடி தலைமையிலான அணியும் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிறதுக்கு 2 பேருக்கிட்டே கருத்து ஒரு சப்போர்ட் என்ன இருந்துச்சுன்னா, எம்எல்ஏக்கள் கூட்டமே நடக்கலையே, அப்போ கொறடாவை எங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அந்த கேள்விக்கு உயிர் இருந்துச்சு. அதனாலதான் எடப்பாடி சமாதானத்துக்கு ஒத்து வந்தார். 30 பேர் எடப்பாடி தலைமையா இருக்கா, வெளியே போன போதே எடப்பாடியோட தலைமை கேள்விக்குறி ஆயிடுச்சு சார். அந்த பிடிமானம் போயிடுச்சுல. பொதுச்செயலாளர் பதவி வச்சுட்டு தான் இன்னைக்கு அவர் அப்படியே உருட்டி மிரட்டிட்டு இருக்கிறாரு. அதை நல்ல விஷயத்துக்கு உருட்டி மிரட்டினா பரவாயில்ல. கட்சியை விட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு அந்த பதவி எதுக்கு உங்களுக்கு? போன பிறகு அவர்கள் துரோகிங்கிறார். அந்த போன துரோகியை ஒருத்தர் 2 நாள் முன்னாடி கொள்கை பொறுப்பு இணைச்சியாளராக அறிவிக்கிறார். துரோகத்தை இப்போ வளர்த்தெடுக்கவா வார்த்தெடுக்கவா? தமிழ்நாட்டு மண்ணில் துரோகம் என்றால் என்ன, அதை எப்படி செய்வது, எப்படி லாபகமாக செய்வது, துரோகத்தை செய்துவிட்டு எப்படி தப்பிப்பது, இந்த கொள்கையை பரப்புறதுக்கு தான் அவருக்கு இணைச்சாளர் பதவி கொடுத்தீங்களா? அது என்ன, கிட்ட இருந்தா ஒரு பேச்சு, உங்களை கேள்வி கேட்டா ஒரு நடவடிக்கை, வெளியே போனா ஒரு பேச்சு. எந்த தலைவனுக்கும் இது நல்லதில்லை, எந்த இயக்கத்துக்கும் இது நல்லது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி பரவாயில்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, 2 தோல்வியா அதிமுக தாங்காது அப்படின்றது பரவாயில்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்ப எப்படி பாக்குறீங்க? அதிமுக கரை சேரும்னு பாக்குறீங்களா? கஷ்டம். இவர் பிடிவாதத்தை தொடர்ந்து இருந்தாருன்னா அதிமுக எதிர்காலம் இல்லைன்னு ஏற்கனவே சொன்னார். ஆனா இப்பயும் ஹோப் இருக்கு. அவர் பிடிவாதத்தை விட்டு வரட்டும் சார். இங்க வாங்கப்பா, என்ன பிரச்சனைங்க, வாங்க என்ன பேசலாம், என்ன உங்களுக்கு தேவை? உடனே என்ன போச்சு ராஜினாமா அப்படி சொல்லலை, எல்லாரையும் அரவணைச்சு போறேங்கிற முதல் புள்ளிக்கு அவர் வரணும். சரிதானா? சரி, சட்டமன்ற நான் போச்சியாளர் இருக்கிறேன், சட்டமன்ற கட்சி தலைவர் யாராவது ஒருத்தர் இருங்கப்பா, சண்முகம் நீ இருக்கியா, வேலுமணி நீ இருக்கியா, ஏன் அந்த பெருந்தன்மை உங்களுக்கு வரமாட்டேது? இத்தனை தோல்விகளுக்கு பிறகும் எல்லாமே நான் தான் இருக்கணும்னா இது அதுக்கு தகுதியானவர் நீங்க இல்லைன்னு நீங்களே தானே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ எதிர்கேள்வி வரதானே செய்யும். யாராவது கனவுல நினைச்சிருப்பீங்களா வேலுமணி தலைமையில் இப்படி ஒரு அணி போகும், சிவி சண்முகம் தலைமையில் ஒரு அணி கூடுவாங்க, அதில் 30 பேர் போய் சேருவாங்கன்னு? நடந்துச்சுல்ல. இந்த யதார்த்தத்தை எடப்பாடியும் புரிஞ்சுக்கணும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார், பை எலெக்ஷன் குறித்த ஒரு விஷயம். இப்போதைக்கு அரசியல் களத்தை பார்க்கும்போது ஒரு சைட்ல டிவிக்கு இருக்காங்க, இன்னொரு சைட்ல எல்லா கட்சியுமே டிவிக்கு எதிர்ப்பு அரசியலை பண்றாங்க. பிஜேபி, என்டிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் டிவிக்கு எதிர்ப்பு அரசியல். பை எலெக்ஷன் வரும்போது டிவிகேவுக்கு ஒரு ஓட் கிடைக்கும், டிவிக்கு எதிர்ப்பு வாக்கு எல்லாமே உடையிற மாதிரில இருக்கு. அது இவங்க எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்க போறான்னு பார்ப்போம். அதனாலதான் ஒரு தொகுதியிலேயாவது என்ன பொது வேட்பாளர் அறிவிங்கன்னு சீமான் ஒரு முயற்சி எடுக்கிறார் அம்பாசமுத்திரத்துல. அதுக்காக காத்துட்டு இருக்க மாட்டார், கேட்டு பார்ப்பாரு. சட்டம் ஒரு 6-7 தொகுதியிலே 6-7 அவர் நிற்க தான் போறாரு. திமுக அதிமுக ஒன்று சேர போறாங்களா ஒரு பேச்சு, அதெல்லாம் கூட்டணிலாம் வைக்க மாட்டாங்க. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம். 3 இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அதிமுக அறிவிக்கலாம். அது மறைமுகமா திமுக பெரிய கட்சியை ஆதரிக்கிற மாதிரி அர்த்தம். இல்லை 3 தொகுதியில் நாங்கள் போட்டிடுறோம், 3ல் நீங்கள் போட்டிடுங்கன்னா அது மறைமுகமான கூட்டணி. அந்த மாதிரி அமைய வாய்ப்பு இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. தவிர 2 பேரும் சேர போறாங்க, 2 பேரும் கட்சியை கழிச்சு விட்டு அமித்ஷாட்ட போய் கவர்னர் பதவி வாங்கிட்டு போறாங்களா ஒரு அமைச்சர் சொன்ன மாதிரிலாம் அப்படிலாம் நடக்காது. என்ன மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வர்றாங்கன்னு பார்த்துட்டு அந்த ஓட்டு எப்படி பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அப்ப பேசலாம். ஆனா அப்படி நடந்ததுன்னா தாவேக்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இவங்க எல்லாத்தையும் ஒரே பேஸ்கெட்ல நான் சொன்னேன். அந்த மக்கள் அதுவும் உரைகள்ல ஒரு தான். அந்த உரைகள்ல வெறுமனே விஜயோட செயல்பாட்டை மட்டும் இந்த 2 மாசம் ஆட்சி மட்டும் உரைச்சி பார்க்க மாட்டாங்க. இந்த எதிர்கட்சியெல்லாம் இவ்வளவு அடி கொடுத்து திருந்தலையே அப்படின்னும் பார்க்கலாம். ஆஹா, நான் தப்பு பண்ணிட்டோமே, தப்பா அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோமே, அதுல இவங்களுக்கு யாருக்கா ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அப்படி ஒரு செக் வச்சாதான் ஆளுங்கட்சிக்கு ஒரு இதா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கறவங்களும் இருக்கலாம் அப்படின்னு நான் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு ஓட்டு போடுவாங்கன்னு. ஏன்னா கடந்த தேர்தல் அப்படி யோசிச்சு எடுத்த முடிவு அல்ல. விஜய் மீதான ஒரு அதீத கவர்ச்சி கலந்த நம்பிக்கை கலந்த எல்லா வார்த்தையும் கலந்ததான். ஒரு மணி கவர்ச்சியை மட்டும் எல்லாம் வச்சு நான் பேச மாட்டேன். விஜய் என்கிற ஒற்றை மனிதன் மீது வைத்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை அவர் காப்பாத்திருக்கிறாரா? அதன்படிதான் அந்த 60 நாள் 90 நாள் 120 நாள் ஆட்சியை நகர்த்திருக்கிறாரா? ஏன்னா தேர்தல் நடக்கிற போது நான் 4 மாசம் ஓடி இருக்கும். அதையும் மக்கள் பார்ப்பாங்கல்ல. இப்போ ஜோதிடரை நியமிச்சோடனே ஒரே நாளில் தப்பை திருத்திக்கிட்டார். தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை டெல்லியில போய் சொல்ற இடத்துல ஆந்திராவில் பிறந்து இன்னைக்கும் பெங்களூர்ல கர்நாடகாவில் வசிக்கிற ஒருத்தரை போய் நியமிக்கிறார், தமிழர் அல்லாத ஒருத்தரை. எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? இதை மக்கள் சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஒண்ணுதான் விஷயமா நான் சொல்லலை. இப்படிதான் போறாருன்னா அது எங்க போகுதுன்னு நினைச்சாங்கன்னா விஜய்க்கு அது நல்லதில்லை. ரொம்ப நன்றி சார், அருமையான பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.